பிள்ளைகள் முதல் பெரியவர்களை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய கிராம அழைப்பின் சுவிசேஷ நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக. ஏன்னா அடுத்த வீட்டுக்காரன் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்ட்டு நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே அவன் எப்படி போனான்னா எக்கடி விட்டு போனான் என்ன அப்படின்னு தான் நாங்கள் இருப்போம். ஆனால் இயேசு எங்களை ரட்சித்தபடினால், இயேசுவை நாங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டபடினால், அவர் மீது உள்ள அந்த அன்பு நிமித்தம் அவர் எங்களை நெருக்கி ஏவுனபடினால் உங்களை எல்லாம் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடுங்க அப்படின்னு. அவர் யார்? மாமனா, மச்சானா, சொந்தக்காரனா, பந்தக்காரனா, அக்காவா, அண்ணனா, தங்கிச்சா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பியா, யாருங்க? இவருக்கு மேல்பட்ட அப்பாற்பட்டவர். ஒரு குறிப்பிட்டவர் தான் மனுஷனோட அன்பு இருக்கும். உங்ககிட்ட நீ நல்லா வசதியாக இருந்தீங்கன்னா, அப்பா, சாமி, அண்ணா, தம்பி, இவர் தான் சொந்த உடன்பிறப்பு, இவர் தான் என்னோட சொந்த அக்கா தங்கச்சி, என் அக்கா தங்கச்சி அவுட்டு அப்படி கை காலை உருவாங்க. நல்லா 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 கூலிங்கான வார்த்தைகள்லாம் சொல்லி இவர் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் இருப்பாங்க. நீ நல்லா வசதியாக இருந்தால், கோட்டீஸ்வரனாக இருந்தால். ஆனால் நீ இல்லை, ஒரு ரூபா கூட வழி இல்லைன்னு ஏழையாக இருந்தால் அவனை எட்டி உதைப்பாங்க. இதுதான் உலகம். ஆனால் இயேசு அப்படி இல்லை. நீ இவங்ககிட்ட இருக்க இல்லைன்னு அவர் பார்க்கல. நீ தரித்திரனா இருந்தாலும், ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும், உனக்காக அவர் வந்து உன்னை ஐஸ்வர்யனாக ஆக்குவார். ஐஸ்வர்யனா பணக்காரனாக மாற்றுவார். அதுதான் அவருடைய வேலை. அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார். எதுக்குன்னா, நீங்களாம் ஐஸ்வர்யனாக மாறணும், நல்லா வசதிக்காரனாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்தவர். தரித்திரா இருக்கிறவரை, ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கோட்டீஸ்வரன் ஆகியிருக்கார். நிறைய பேர்த்த சொல்ல முடியும். உதாரணத்துக்கு என்னை கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னுடைய ஊர் பெரம்பலூர் தான், பெரம்பலூர் மாவட்டம். நான் சென்னைக்கு போயிட்டேன். அப்பா அம்மா தகராறு. நான் புத்திய சொன்னாங்க. அந்த என்னுடைய ஏஜில் எனக்கு ஏற்றுக்க முடியலை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பேசிக்கிறதால சென்னைக்கு ஓடிட்டேன். சென்னையில் போனால் சொந்த பந்தங்கள் எதுவும் இல்லை. அதனால் பிளாட்பாரத்தில் தான் நான் இருக்கிறேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு மில்க் பிஸ்கெட்டு, ஒரு கிளாஸ் தண்ணி, இதேமாரி 6 மாதம் இப்படி தான் ஓடுது என்னோடய நிலைமை. சொந்த பந்தங்கள் பந்தங்கள் இல்லை. இப்போ நான் திடீர்னு இந்த ஊருக்கு கொண்டோன்னா யார் என்னன்னு கேட்பாங்க. இங்கே கிராமத்தில் விசாரிப்பாங்க. விசாரிச்சு சரி யாரும் தெரியலப்பா, எங்கேயோ தப்பித்த ஒரு பிள்ளை வந்துச்சு அப்படின்னு வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுப்பாங்க கிராமத்தில். ஆனால் சென்னையில் அப்படி கிடையாது. கொடுப்பாங்க, அங்கேயும் நல்லா இருக்கும். ஆனால் ஏதாவது நம்ம வீட்டில் ஏதோ கொள்ளைச்சி போடணும்னு பயம். அப்படி இருக்கிற நேரத்தில், இந்தமாரி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிட்டேன். இயேசுவை சொந்த கடவுளாக ஏற்றுக்கிட்டேன். நான் எல்லா வேண்டாத கோயில் இல்லை, போகாத இடம் இல்லை, நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் எதுவும் எனக்கு பலன் தரல. இந்த இயேசுவை தேடினால, இயேசு ஏற்றுக்கிட்டனால, அவர் தேடி இப்போ நான் நல்லா இருக்கேன். பிளாட்பாரத்தில் படுத்திருப்பேன். பொரி வியாபாரம் பண்ணுவேன். நம்ம பொரி விற்கிறவங்கள கடையில் அந்த பொரி வாங்கி வேர்க்கடலை, மிச்சரு, ஒட்டச்சக்கடலை, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி கொடுப்பேன். நான் வைக்கும் போது ஒரு பொரி 1 ரூபா. இப்போ ஒரு பொரி 20 ரூபாயோ 15 ரூபாய் விற்கிறாங்க அந்தமாரி. அப்போ நான் எவ்வளோ காலம்னு சொல்கிறோம்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், சொந்த தெய்வம் ஏற்றுக்கிட்டேன். அவர் எனக்கு, நான் 10வது ஃபெயில், இன்னமும் பாஸ் பண்ணல. 10வது ஃபெயில் ஆன என்ன ஆண்டவர் மேனேஜர் வேலை வச்சுக்காரு. எனக்கு கீழே 40-50 வண்டி ஓடுது எங்கள் ஓனருக்கு. அந்த மெயின்டெனன்ஸாக நான் வச்சுக்கிறேன் மேனேஜராக. இப்போ எப்பவுமே செல்லு ஆனில் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து நான் கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இங்கே தான் இருப்பேன், என்னோடய வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 10வது ஃபெயில். ஒரு நம்ம பிள்ளைங்க எவ்வளோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் தவிப்பாங்க. ஆனால் 10வது ஃபெயிலான என்னை ஆண்டவர் மேனேஜர் வேலை வச்சுக்காரு. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா இயேசு தான், அவருடைய கிருபை. அவர் நீங்கள் அவர் ஏற்றுக்கிட்டா உங்களையும் ஆசீர்வாதமாக வச்சுப்பார், நல்லா ஐஸ்வர்யமாக வச்சுப்பார். சாப்பாட்டு வேலை இல்லைங்க. மெட்ராஸில் கீழே கிடங்க குச்சிட்டு போட்டுருப்பாங்க பீடி. அந்த பீடி எடுத்து குடிப்பேன், காசு இருக்காது. வெட்டு பீடிம்பாங்க, அதுக்கு பேர் எச்சப்பீடி, வெட்டு பீடி அப்படிம்பாங்க. அப்படியே அவங்கள்ட்ட என்ன ஒரு வேளை சாப்பாட்டு வழி இல்லாமல் என்ன ஆண்டு நல்லா ஆசீர்வதித்து ஒழித்து வச்சுக்காரு. திடீர்னு சொல்லாமல் இல்லாமல் என் வீட்டுக்கு 100 பேர் ஐஸ் வந்தாலும் சாப்பாடு போடக்கூடிய அளவில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சுக்கார். ஏன்னா எப்படி நடக்கும்? இதெல்லாம் இயேசு தான். அவர் தான் சொல்லுவார், தரித்திரத்து கோலம் எடுத்து வந்தார். எதுக்காக? நம்மளை எல்லாம் ஆசீர்வதித்து நல்லா பணக்காரனா, கோட்டீஸ்வரனா மாட்டணும்னு அவருடைய சித்தம். அது மாத்திரமில்ல, நம்மளுடைய பரம்பரை பாவமெல்லாம் போகும், நம்மளுடைய ஜென்ம சுபாவங்கள் போகும். நம்ம நல்லா இருந்தால் நம்ம ஜனங்களுக்கு பிடிக்காது. அக்கா எப்போ விழுவாங்க, அண்ணன் எப்போ விழுவான், அவன் இடத்த நம்ம எப்போ பிடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா 10 ரூபா அண்ணன் நல்லா இருந்தால் பரவாயில்ல, அக்கா நல்லா இருந்தால் பரவாயில்ல, 10 ரூபா வாங்கி சாப்பிடலாம் என்னமே இல்லை. அவங்க எப்போ அழிவான், நடுத்தருக்குறோம், நம்ம அவனை எப்போ கெடுக்கலாம் தான் நினைப்பாங்க. இந்தமாரி தான் நம்மளோட உலகம். அப்போ
அதுக்கு நம்ம ஆளுங்க என்ன எங்கேயாவது கேரளா அங்கங்கே போய் சூனிய மந்திரம் ஏவல் எல்லாம் பண்ணுவாங்க. சூனிய மந்திரம்லாம் பண்ணி பிள்ளை ஒரு வெளில பொண்டாட்டி ஒரு வெளில பசங்க ஒரு வெளில போயிடுவாங்க. அநியாயம் பண்ண குடும்பமே இருக்காது. நல்லா ஓஹோடும் கண்டுமே குடும்பம் சூனியம் வச்சு வேஸ்ட்டாக போயிடும். இந்த சூனிய மந்திரம் ஏவல் எதுவுமே தங்காது. ஏசாமி நீ தேடுனீங்கன்னா சூனிய மந்திரம் ஏவல் எதுவுமே வராது. அவங்க பணம் செலவு பண்ணி பாட்டார போட அப்படின்னு போயிடுவாங்க. பலிக்காது. சூனிய மந்திரம் ஏவல் தந்திரம் எதுவுமே பலிக்காது. நம்மளோட தலைமுடி எடுத்து அவங்க எந்த பாய்கிட்ட போய் செஞ்சாலும் வழி பலிக்காது. அவங்களுக்கு தான் காசு செலவாகும். இந்த தெய்வத்தை தேடுவது அப்படி ஒரு தெய்வம். வானத்தையும் பூமியில் யாவையும் சர்வ சிருஷ்டியையும் உருவாக்கின, சர்வத்தையும் உலகத்தையும் உருவாக்கின தேவன் இவர் தான். நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நம்ம ஜனங்களாம் செத்துட்டுனால சாவுனாலே பயப்படுவாங்க. திடீர்னு இப்போ ஒரு மரணம் வருது, டக்குன்னு செத்துறேன். என்னுடைய ஃபோட்டோயை செவுத்தில் வச்சு பேசுனா பேசுமா? பேசாது. இது இப்போ நான் உயிராக இருக்கிறதுனால உங்ககிட்ட பேசுகிறேன். நான் செத்துட்டு உடனே இப்போ ஃபோட்டோ எடுத்து என் பேரை சொல்லி பேசுனா பேசாது. இதேமாரி தான் உலகத்தில் எல்லா மற்ற தெய்வங்கள். ஆனால் இயேசு மாத்திரம் பேசுவார். நீ உனக்கு என்ன தேவை அந்த தேவையை சொன்னினா உடனே கேட்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அப்போ இப்படி இருந்த என்னை கடவுள் ஆசீர்வத்தில் படிப்படியாக உயர்த்தினார். அப்போ நீங்களும் ஏழ்மையில் நிலைக்கையில் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க படிக்கல மக்கா இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார். ஒருவேளை நம்மளுடைய எல்லா வயலும் விளையுது, நம்ம வயல் மட்டும் காஞ்சி கிடக்குது அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் இந்த தெய்வத்தை தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். செழிப்பு தருவார். வயல்வெளியை செழிப்பான வயல்வெளியை மாற்றுவார். நிறைய காரியங்கள் உண்டு. இந்த ஊரில் உங்களை எல்லாத்த காட்டிலும் மேன்மையாக வைப்பார், உயர்த்தி வைப்பார். மற்றவங்களை காட்டிலும் இந்த தெய்வத்தை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கிறதுனால கடவுள் நிறைய வழிகள் செய்வார். நாங்கள் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம், டைம் இருக்காது. இவரை தேடும்போது உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்சி இருக்கும். நீங்கள் எங்கே போய் சமாதானம் சந்தோஷம் கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் இயேசுக்கிட்ட மாத்திரம் தான் இருக்குது. நீ எங்கே தான் போனாலும் அந்த உடல் நிம்மதியே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் தூக்கமாக இருக்கேன்.